ஹீரோ வந்து ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாரு. எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ நினச்சிக்கிறாங்க, ஓ குழந்தைங்கலாம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. உடனே நம்ம ஹீரோ, இல்லை இல்லை இந்த பசங்களுக்கு பாரு அம்மா அப்பா அங்கிள் பாட்டி தாத்தா ஆண்டி அக்கா அண்ணன் எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் வந்து வாங்கி கொடுப்பாங்க, அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வரா. உடனே நம்ம ஹீரோயின், என் பில்டிங்கில் கூட 2 குட்டி பசங்க இருக்காங்க, அவங்க அம்மாவை தவிர்த்து வாங்கி கொடுக்கறதுக்கு வேறு ஆளே இல்லை அப்படின்னு. நீ ஏன் வாங்கி கொடுக்கக்கூடாது நம்ம ஹீரோ கேட்பார். நம்ம ஹீரோயின், நான் வேறு கடையிலேருந்து வாங்கி கொடுத்துக்கிறேங்கன்ட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அதனால தான் இந்த வீட்டிலேருந்து இந்த ரோட்டில் கிடக்கிற பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு இந்த பேய் பொம்மையை காமிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு குட்டி பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நான் பேகை தொலைச்சிட்டேன் அப்படின்னோடனே அவங்க அம்மா, நீயே போய் கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க. அந்த பையன் சோகமாக மூஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போயிட்டு அந்த பேகை தேடிட்டு சுற்றிட்டு இருக்கான். ஒரு இடத்துல குனிஞ்சு பார்க்குறான். அந்த இடத்துல பார்த்தா ஒரு பேய் குழந்தை. இந்த குழந்தை வந்துட்டு நம்ம ஹீரோயினோடைய ஆஃபீஸ் கிட்ட ஒரு ரூம், ஸ்டோரேஜ் ரூம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல தான் அந்த பேய் பொம்மை வச்சுருப்பாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிடுது. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பேய் பொம்மை கிட்ட போயிட்டு, நீ யார் அப்படின்னு இந்த பையன் கேட்ட உடனே, அது நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு அந்த பொம்மைக்குள்ளே நிறைய குழந்தைங்க ஆவி இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து இந்த பையனை வந்து பேசி ஏமாத்துதுங்க. நான் என்னை கூட்டிகிட்டு போ, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அந்த குட்டி பையனும் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். போகும்போது நம்ம ஹீரோயின் அந்த பையனை பார்த்துடுறாங்க. ஐயோ அது செம்ம டேஞ்சர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பின்னாடியே போகிறாங்க. அந்த பையனுடைய அம்மா அந்த பையனை திட்டிக்கிட்டே, நீ பேக் தொலைச்சதுக்கு உனக்கு செம்ம அடி இருக்குன்னு மிரட்டி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அடுத்து என்னாச்சுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.